அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தக்கூடிய ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அப்படி என்ன துறை வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு கிளிக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான புதிய 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, 2 தடவை ரெக்ரூட்மெண்ட் ஃபில் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இப்போது 2025க்கான பிப்ரவரி மாதமே இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நாளைக்குள்ளே இந்த வேலைன்றதை நமக்கு வாங்கிக்க முடியும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளவு வந்திருக்குது, என்னென்ன வேக்கன்சி வந்திருக்குது, ஸோ அதுலேயே மட்டும் இல்லாமல் ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு போஸ்டிங் எங்கெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படிலாம் நடக்க போகுது, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் மூட பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஸோ இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. அவங்களுடைய 10வது மார்க்கை மட்டுமே வச்சு அவங்களுக்கு ஒரு அரசு வேலை வழங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ரெக்கமெண்டேஷனோ எந்த இதுவுமே கிடையாது. வெறும் அவங்க 10வது மார்க்கில் அதிகப்படியான மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை உறுதி, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அனைவருமே இந்த வேலைன்றது வாங்கிக்க முடியும். ஸோ அது எப்படி என்னன்றதை பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபே செட்டில் ஆகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு தான் இது எல்லாமே, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க இது வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட்ன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 சம்மரி, அதாவது பார்த்தீங்கன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் அஃபிஷியலாக நமக்கு, இந்திய அஞ்சல் துறையிலேருந்து தான் அஃபிஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ போஸ்ட்டோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அதாவது டோட்டலாக நமக்கு 2292 வேகன்சி அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இந்த வேகன்சிக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா? போஸ்டிங் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வேலைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி எந்த டைப்பில் எக்ஸாம் இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, சிலபஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் டேட் 10/2/2025 ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அடுத்த மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, சரிங்களா? அதுக்கு முன்னாடியே எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முழுக்க இது எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைனில் கிடையாதுங்க, ஓகேங்களா? இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான், ஆன்லைனில் தான் எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக என்னென்ன போஸ்டிங்க்கு இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா? ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக், இந்த வழக்கம் போல் கொடுக்குற 3 விதமான போஸ்டிங்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்கும் சேர்த்து தான் நமக்கு 2292 வேகன்சி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்ததான் போஸ்ட் வைஸ் சேலரி டீட்டெயில்ஸ், அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான சேலரி, ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான சேலரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு சேலரி பர் மந்த்துக்கு 12,000
12,000லேருந்து நமக்கு 30,000 வரைக்கும், அதாவது 29,830 ரூபா வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. டிடிஎஸ் இது எல்லாமே பிடிச்சது போக. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே இவங்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் கிராமின் டக் சேவக் போஸ்டிங், இந்த 2 போஸ்டிங்கும் சேர்த்து 10,000 போஸ்டிங்க்கு வந்து சேலரி வந்து 10,000லேருந்து 24,400 வரைக்கும் இதற்கான சம்பளம் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்டேட் போர்ட்லையோ இல்லை சென்ட்ரல் போர்ட்லையோ நீங்கள் 10வது முடிச்சிருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் செகண்டரி ஸ்கூல், அதாவது அதே சேம் மெத்தடு தான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10வது படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் அடுத்தது டக் சேவக் 2 போஸ்டிங்க்கும் நீங்கள் மினிமம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னாலே மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கம்மியான மார்க் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம், யார் வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இவ்வளோ மார்க் இருந்தால் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க லக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த வேலைன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணிட்டீங்களா, கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு 370, 350, 380 இந்த மார்க்லாம் எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்குது. 480, 470, 470 இந்த மாதிரி மார்க்லாம் எடுத்தவங்களுக்குமே கிடைக்காம போயிருக்கு. இதுக்கான ரீசன் என்னென்னா இது எல்லாமே லக்கை பேஸ் பண்ணி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க அப்ளை பண்ணுற இடத்த பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் அதர் குவாலிஃபிகேஷன் மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத அது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்னால் மீன்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஒரு சில ஏதாச்சும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக பேசிக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ண தெரிஞ்சாலே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நாலேஜ் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே பைக் எல்லாமே ஓடிருப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வயது வரம்பு, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் டக் சேவக் போஸ்டிங்க்கும் மினிமம் அதற்கும் 18லேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி இந்த கேட்டகரியில் வரவங்க 100 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, உமன் இந்த கேண்டிடேட்டில் வரவங்க எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளுங்க. முழுக்க ஷார்ட் லிஸ்ட்டை தான் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஈஸியான மெத்தடில் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டும் இதில் எண்ட் டேட்டும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது. எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த வேலையை வந்து நானே அப்ளை பண்ணி தரேன், யாருக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணி தரணுமோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு விளையாட முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.